Be good morning. Good morning. Good morning all. ஆக்சுவலி நேச்சருக்கு நடுவில் வாழ்கிறது தான் நிஜமாகவே ஒரு ரியலான ஒரு பிளெஸ்ஸிங்கை நான் ஃபீல் பண்ணுறேன். வில்லேஜில் இருக்கிறவங்க அதை எந்த அளவுக்கு உணர்றாங்கன்னு தெரியல. பட் எங்களை மாதிரி சிட்டி லைஃப்பில் வாழ்கிறவங்களுக்கு இந்த ஒரு மாதம் ஊருக்கு வந்துட்டு போகிறது ஒரு பெஸ்ட்டான தெரப்பி. எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு எவ்வளோ டென்ஷன் இருந்தாலும் அப்படியே குறைஞ்சி ரிட்டன் நாங்கள் எங்கள் சிட்டி லைஃப்குள்ளே என்ட்ரு பண்ணும்போது நல்ல ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயான ஒரு லைஃப்பை நாங்கள் திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். அடுத்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் டைம். எனக்கு பிடிச்ச இட்லி அண்ட் பூரி. இது வீட்டில் செஞ்சதில்லை. எங்கள் ஊரில் டெய்லி இட்லி வியாபாரி வருவார். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அவர்கிட்டே நாங்கள் வாங்கிக்கிடுவோம். அப்புறம் இந்த காக்கா பார்த்திங்கன்னா டெய்லி விசிட்டர். அதோடைய பிரேக்ஃபாஸ்ட் டைமுக்கு கரெக்டாக வந்துடும். ஒரு ஹாட்டான சம்மருக்கு அப்புறம் நேற்று அப்படியே ஒரு மழை. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. பூமியும் நல்லா குளிர்ந்துட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. சுற்றி எல்லாமே பார்க்குறதுக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா இதுதான் எங்கள் ஊரோடைய பழமையான ஆர்சி சபை. சின்ன வயசுலலாம் அடிக்கடி நிறைய மாஸ் இங்கே அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். இப்போது என்னுடைய பிள்ளைங்க இந்த சபைக்கு போகும்போது மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாகவும் நிறைவாகவும் இருக்குது. ரொம்ப நாளாக எதிர்பார்க்குற மழை திடீர்னு ஒரு நாள் பெய்யும் பொழுது பூமி மட்டும் இல்லைங்க, மனசு குளிர்ந்துருது. சுற்றி பார்க்குறதுக்கு ஜம்மு காஷ்மீரோ கொடைக்கானலுக்கோ போக வேண்டாம். ஏன்னா சுற்றி இருக்கிற இடமே ஸ்வர்க்கமாக மாறிடும் மழை சீசனில். நமக்கு நம்ம ஊருனாலே ஸ்வர்க்கம்தான். ஆனால் மழை பெஞ்சதுக்கப்புறம் இன்னும் அழகாக இருக்கும். கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். சுற்றி பார்க்கும்போது அவ்வளோ பசுமையாக இருக்கும். இயற்கைக்கு ஈடு எதுவுமே இல்லைங்க. அடுத்து நாங்கள் இப்போ ஒரு சடங்கு விசேஷத்துக்கு ஃபேமிலியாக ரெடியாகி கிளம்ப போகிறோம். ரெடியாகி வேனுக்கு வந்துட்டோம். மற்ற ரிலேட்டிவ்ஸ்க்காக வெயிட் பண்ணுறோம். ஊருக்கு வந்துட்டோம். லைவாக இந்த செலிப்ரேஷன் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. லைவ் ஆர்கெஸ்ட்ரா வச்சு ரொம்ப நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. எல்லா சொந்த பந்தங்களையும் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அடுத்து சாப்பாடும் எனக்கு பிடிச்ச பிரியாணி, சால்னா அண்ட் கேசரி ரொம்ப அருமையாக இருந்தது. ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. ரொம்பவே வெல் ஆர்கனைஸ்டாக இருந்தது. ஈவினிங் 5 o'clock வீட்டுக்கு வந்துட்டோம். அடுத்து பிள்ளைங்க ஆசைப்பட்டதுனால அவங்கள கொஞ்சம் விளையாட கூட்டிகிட்டு போயிருந்தோம். பிள்ளைங்க நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க.
பிள்ளைங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து ஸ்டடி டைம் இம்பார்ட்டண்ட்டோ அதே அளவுக்கு வந்து ப்ளே டைமும் இம்பார்ட்டண்ட். நைட் டைம் வந்து நாங்கள் வந்து லூடோ விளாண்டோம். ஊரில் எப்படி விளாடுவாங்களோ அந்த மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப ஜாலியாக போச்சு. இன்னும் எங்களுக்கு ஆசை தீரல. கடைசியாக ஒரு முறை வந்து சீட்டு கூட விளாண்டோம். அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப ஜாலியாக இருந்தது. ரொம்ப ஃபன்னாக இருந்தது. நாங்கள் இந்த டே ஃபுல்லாக என்ஜாய் பண்ண மாதிரி நீங்களும் என்னுடைய vlog பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.